இப்படியாக நாம் தொடர்ந்து கடந்த வாரத்திலே பைபிள் ஸ்டடியில் நாம் ஆட்டு வாசலை குறித்து பார்த்தோம். ஆட்டு வாசல், ஷீப் கேட். ஆட்டு வாசல் என்று சொல்லும்போது அது இந்த ரட்சிப்பை குறிக்கிறதாக பார்த்தோம். ஆமென். நாம் இந்த நாட்களில் நெகேமியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் பார்ப்பது போல மீன் வாசலை அசனாவின் குமாரன் கட்டினார்கள். அதற்கு உத்திரம்பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டார். மீன் வாசல், த ஃபிஷ் கேட். அப்படியாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். த ஃபிஷ் கேட், இரண்டாவது வாசல் மீன் வாசல். முதல் வாசல் ஆட்டு வாசல், இரண்டாவது வாசல் மீன் வாசல். மீன் வாசல் ஆத்தும ஆதாயத்தை குறிக்கிறது, ஆத்மாவை குறிக்கிறது, ஆத்ம ஆதாயம் பண்ணுகிறவர்களை குறிக்கிறது. த சோல் வின்னர்ஸ். இப்படியாக நாம் பார்க்கும் பொழுது தி ஸ்பீக்ஸ் ஆஃப் சோல் வின்னிங். அப்போ வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, என் பின்னே வாருங்கள், உங்களை நான் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். முதல்ல இருந்து வாசிங்க. மத்தேயு 4:19. என் பின்னே வாருங்கள், உங்களை என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் ஆக்குவேன். And he said unto them, follow me and I will make you fishers of men. Fishers of men. So, glory. Praise God. அப்போ வேதம் சொல்வதை போல ESV டிரான்ஸ்லேஷன் எப்படி வருதுன்னா, and he said to them, follow me and I will make you fishers of men. Fishers. ESV-ல இப்படி வருது இல்லை? Yes. I'll make you fishers of men. Amen. Fishers. Amen. So, வேதம் சொல்வதை போல 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இயேசு கலிலியா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாக இருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரரும் அந்திரேயாவும் கடலிலே வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். கடலிலே அவர் என்ன செய்தார்களாம்? வலை போட்டு கொண்டிருந்தார்கள். And Jesus walking by the sea of Galilee saw the 2 brethren, Simon called Peter and Andrew his brother, casting a net into the sea, for they were fishers. Okay. Casting a net into the sea. Casting in the net. Amen. Casting, yes. Casting a net in to the sea. Amen. Stotram. Into the sea. Amen. நேர் முகமுகமாய் பார்த்து போட்டார்கள். ஸ்தோத்திரம். ஆத்மாக்களை நம்ம என்றைக்குமே முகமுகமாக பார்க்கணும். ஒரு இடத்துல ஒரு வலை வீசுகிறோம் அப்படின்னா முதலாவதாக அவர்களை பார்க்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். அப்போது வேதம் சொல்வதை போல கடலிலே வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். ஆமென். ஸ்தோத்திரம். கடலிலே வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கர்த்தர் என்ன செய்தார்? கண்டார். ஆமென். இப்போ 20ஆம் வசனத்திலிருந்து 25 வரைக்கும் வேகமாக வாசிப்பீங்களா? வாசிங்க பார்ப்போம். ஆ ஆ ஆ ஆ ஆ சபதேயுவினோடு ஆ எஸ் ஆ ஆ ஆ ம் 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 ஆமென். ம் ம் ஆ ம் 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 ம்
தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார். இட்ஸ் த மினிஸ்ட்ரி, த சோல் வினிங். ஆமென். இவ்வளோ அருமையாக பாருங்கள் ஆண்டவர். குறுகிய நாட்கள், ஜஸ்ட் கொஞ்சம் மூமெண்ட்ஸ், கொஞ்சம் நேரத்துக்குள்ள. ஆமென். ஆத்ம ஆதாயம். ஆமென். நீங்கள் எங்கே போனாலும் நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த ஆத்ம ஆதாயத்தில் தேவ பிள்ளைகள் சபையார் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். நீங்கள் வந்து எப்போவுமே உங்கள் கையில் ஒரு வலை இருக்கிற மாதிரி இமேஜ் பண்ணிக்கணும். ஆமென். நெட். ஆமென். எங்கே போனாலும் யார் ஆதாயப்படுத்தலாம்? அன்பினால, செய்கையினால, பரிசுத்தத்தினால, நம்முடைய நடக்கையினால, சாட்சியினால, வார்த்தையினால. ஆமென். இயேசுவின் நாமத்தில். ஆமென். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில். ஆமென். அந்த நிச்சயம் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது, ஆமென், நீங்கள் நிச்சயமாக அந்த காரியத்தை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் அதை கண்டு கர்த்தர் தொடர்ந்து நமக்கு டைரக்ஷன் தருவார். இந்த டைரக்ஷனில் செய், இந்த டைரக்ஷனில் போடு, இந்த டைரக்ஷனில் செய். ஆமென். சோத்திரம். இப்போ லூக்கா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது? பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாக இருப்பாய் என்றார். NKJV போட்டிருக்கு, do not be afraid from now on. Yes, do not be afraid, from now on you will catch men. மனுஷர்களை பிடிக்கிறவனாய் மாற்று. ஆமென். ஏன்னா கர்த்தர் சில காரியத்தை பார்க்குறார். சில பேர் கையில் சில ஊழியத்தை கொடுத்து பார்க்குறார். சில பேர் கையில் சில, அதுக்கு வந்து நீங்கள் பெரிய அதுக்கு ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேணும்லாம் நீங்கள் நினைக்க முடியாது. பாருங்க, தே ஆர் ஆல் ஃபிஷர்ஸ். ஆமென். ஃபிஷர்மேன்ஸ். அவங்க மனுஷனை பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு எப்படி பேசணும், எப்படி செய்யணுன்னே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த ரஃப்லி. ஆமென். ஹார்ட்டட் இருக்கும், பியூர் ஹார்ட்டட் இருக்கும், எல்லாம் இருக்கும், லவ்லி ஹார்ட்டட் இருக்கும், எல்லாம் இருக்கும். பட் அவங்களுக்கு அது அவங்களுடைய எய்ம் எல்லாம், அவங்க தாட்ஸ், அவங்களுடைய இதெல்லாம் எங்கே இருக்கும்? அங்கே தான் இருக்கும், கடலில் தான் இருக்கும். ஆனால் பாருங்கள், கர்த்தர் சொல்கிறார், இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்று. ஆமாம். இது வந்து தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு நம்ம கர்த்தருக்கு உண்மையாக ஊழியம் செஞ்சு உண்மையாக ஆத்ம ஆதாயம் பண்ணணும். உண்மையாக சபையில் ஆத்மாக்களை கொண்டு வந்து நிரப்பணும். உண்மையாக என் பேர் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். கர்த்தர் என் ஊழியத்தை பார்த்து கர்த்தர் என்னை கனப்படுத்தணும், கர்த்தர் என்னை உற்சாகப்படுத்தணும். அந்த உற்சாகம் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது பாருங்கள், எங்கள் வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அடுத்தது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு க்ரீக் பதம் எப்படி போட்டிருக்குன்னா, த க்ரீக் வேர்ட் ஃபார் கேட்ச், do not be afraid, from now on you will catch men. கேட்ச்னா என்னது? பிடிக்கிறது, கேட்ச். ஓகே. அதுக்கு அது க்ரீக்கில் என்ன போட்டிருக்குன்னா, கேட்ச் மீன்ஸ் டு கேப்சர் அலைவ். And its tense suggests continuous action. From now on, Peter and others are continuously to capture people for the kingdom of God. Continuously. பாருங்க, அதுக்கு சிம்பாலிக்கா இருக்கு. ஆமென். ட்ராட்ஸ் ஃபிஷ். லூக்கா 5:6 பாருங்க, வலை கிழியத்தக்க மீனை பிடித்தார். என்ன மீன்? வலை கிழியத்தக்க மீன். ஆமென். இது வந்து தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை முதலாவது இமேஜில் காண்கிறது. தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை. 1 Corinthians 2 வருதில்ல, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியில் வெளிப்படுத்திருக்க. ஒரு ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உன் ஆவியை சரி செஞ்சு, ஆவியில் என்ன ரெவலேஷன் கர்த்தர் கொடுக்குறார் பார், எங்கே போகலாம், என்ன செய்யலாம் வெளிப்படுத்துகிறார் பார். ஆவியில் ஒரு தாழ்மையோடு கூட அதை நீ ஏற்றுக்கொண்டு அந்த காரியங்களை நீ செய்யும் பொழுது நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அந்த ஊழியத்தில் ஒரு ஆஸ்வாதம் இல்லாமல் இருக்காது. நிச்சயமாக இருக்கும். சில வேளைகளை நீங்கள் நினைக்கலாம், ஆமென், க்ளோரி. சில வேளைகளில் நீங்கள் நினைக்கலாம், ஒன்றுமே நடக்கலையே, ஒன்றுமே ஆகலையே. பாருங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பேதுரு வலையை போடும்போது ஒன்றுமே இல்லை, எம்டி. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? இது முதல் நீ மனுஷர்களை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். டு கேப்சர் அலைவ். ஆமென். ஸ்தோத்திரம். From now on, Peter and others are continuously to capture people for the kingdom. Amen. Alive soul. இருள்ள ஆத்துமாக்கள், ஜீவனுள்ள ஆத்துமாக்கள். ஆமென். அவர்களை பிடிக்கும்படியாய் கர்த்தர் என்ன செய்தார்?
யோவான் 21ஆம் அதிகாரத்தில் கூட பாருங்க 6ஆம் வசனத்தில் அங்கே போட்டிருக்கிறது, திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். திரளான மீன்கள். ஆமே, அவங்க பிடிச்ச எண்ணிக்கை எத்தனை தெரியுமா? 100. அப்படியே பார்க்காம சொல்லிடுவியோ 120ன்னு. எத்தனை மீன்கள்? போடுங்க, அந்த வசனத்தை போடுங்க. 21:11. சீமோன் பேதுரு 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. அங்கும் பாருங்க வலை கிழியத்தக்க மீன், இங்க பாருங்க வலைகள் கிழியவில்லை. இந்த 153 பெரிய மீன் இருக்குல்ல, இன்னைக்கும் நீங்க ஃபிஷரிஸ் ஆராய்ச்சியில் போய் பார்த்தீங்கன்னா இந்த 153 பெரிய மீன்கள் தான் இன்னைக்கும் கடல்ல இருக்கு. அப்ப என்னது? ஜீசஸ் ஹீல்ட் ஆல். ஆமென். எல்லா ஆத்துமாக்களையும் ஆதாயம். கடலில் இருக்கிற எல்லா மீனையும் கர்த்தர் கொடுத்தார். கடலை வைத்துக்கல 153 பெரிய மீன்கள் பர்டிகுலரா போட்டிருக்குல்ல, 153 பெரிய மீன்கள் தான். மற்றதெல்லாம் சின்ன சின்ன குட்டி மீன் அதெல்லாம் இருக்கும். 153 பெரிய மீன்கள் என்று சொல்லும் பொழுது அது டீப் சி ஃபிஷஸ். அல்லேலூயா. ஆழ் கடலில் இருக்கிற மீன்கள். ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். அருமையான தேவன். ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ 123 பெரிய மீன்களை பிடித்தார்கள். திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். வேதம் சொல்வதை போல the soul winners எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட காரியத்தில் கர்த்தர் அவங்களை பயன்படுத்துவார். வேதம் சொல்லுகிறத வேகமாக பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எனக்காக எடுத்தவங்க வாசி. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாக இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமை. சோல் வின்னர்ஸ் முதலாவதாக நம்மளை அடிமையாக்கி கொள்ளும். ஃபிஷர்மேன்ஸ்ட்டு ஒரு குணம் உண்டு, ஹம்பிள்னஸ். நல்லா பார்க்கலாம். கைண்ட்னஸ். ஆமென். த லவ்லினஸ், தாழ்மை. ஆமென். ஏன்னா அவங்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா எங்கள் ஊரில் ஃபுல்லாக நான் எல்லாம் கோஸ்டல் ஏரியா தான். ஆமென். யார் கூடயா சண்டை போட்டுக்கிட்டு அடுத்த நாள் கடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி யாருடையா சண்டை போட்டாங்கன்னா போய் வீட்டில் போய் கதவை தட்டி சமாதானம் சொல்லிட்டு தான் போவான். நான் சொன்னதெல்லாம் தப்பாக எடுக்காத, மன்னிச்சுக்கா அப்படி சொல்லிட்டு தான் கடலுக்கே போவான். அது அவங்களுடைய நேச்சர். ஏன்னா போவோம் வருவோமோ இல்லையோ சமாதானத்தோடு போகணும், சமாதானத்தோடு வரணும். இனி எங்கே ஒரு ஆள் கரிச்சு கூட்டிகிட்டு இருக்கக்கூடாது. ஆமென். அவங்க என்னை வாழ்த்தணும், நவடேஸ் ப்ரேயர் பண்ணணும். அப்படி அந்த காலத்துலலாம் அப்படி இல்லை. ஆமென். அவங்க என்னை நினைக்கணும், என் அன்பை ஏற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த கைண்ட் பொலைட்னஸ் ரொம்ப முக்கியம். இது இல்லாமலாம் இனிமேல் மீன் பிடிக்க போக முடியாது. உன் மைண்டெல்லாம் அங்கே வராது, ஒழுங்காக செட்டிங்கில் வராது. பவுல் என்ன சொல்கிறாரு 19ஆம் வசனத்தில், நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாக இருந்தும். அப்படின்னா என்னது? பெர்ஃபெக்ஷன் லைஃப். பர்ஃபெக்டாக நடக்கிறேன். ஆமாம். எந்த பாவத்துக்கு அடிமை இல்லை. முன்ன செய்த பாவம் எந்த பாவமும் செய்யலை. ஆனால் என்னால் ஆத்துமாதையும் செய்ய முடியல. வை? ஆமாம். ஏன்? பவுல் சொல்கிறார் பாருங்க, நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாக இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு வலை கிழியத்தக்க ஆத்துமா. ஆமாம். சொல்ற அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். லூக்கா 5 பார்க்கும்போது பேதுரு அங்கே கர்த்தர் வரும்போது 2 படவுகளே கண்டாருன்னு பார்க்குறோம். ஒரு படவு பேதுருது. கர்த்தர் அதை பார்த்து அது கரையில் ஏற்றி தூக்கி வச்சிருக்கு. பிகாஸ் ஆஃப் எம்டி நெட், எம்டி போட். ஆமென்.
நோ ஜாய், நோ பீஸ். பட் பேதுரு என்ன செய்து கொண்டிருந்திருப்பான்? ஒரு ஓரமாக அப்படி கையை கட்டி, இயேசு சொன்னார், உன் படகை கொஞ்சம் தள்ளி இப்படி நிறுத்துப்பா. ஆமென். உடனே ரோபோட்டிக் மாதிரி போயிருப்பான் பேதுரு. த வேர்ட், ஜீசஸ் வேர்ட், வார்த்தையில் வல்லமை, வார்த்தையில் ஜீவன், வார்த்தை ஆத்தும ஆதாயம். ஆத்துமா, நான் உண்மையை சொல்கிறேன், நீங்கள் உண்மை. யாருக்கிட்ட எங்கே ஷாப்பிங் போனாலோ எங்கே போனாலோ, இஃப் யூ ஹேவ் ப்ரெசன்ஸ், உங்ககிட்ட ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அபிஷேகம் இருக்கிறதுலாம் அப்புறம், அபிஷேகம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அந்த ப்ரெசன்ஸ் உங்களை தள்ளி கொண்டு போகும். எந்த இடத்துல நின்னாலும் சரி, ஒரு டீ சாப்பிட்ற கடையில் நின்னாலும் சரி. என்ன எப்படி சொல்கிறது, ஒரு டிஃப்ரென்ஸ், ஒரு டிஃப்ரென்ஸ். ஆமாம். இன்னும் ஒரு படி மேலேயே சொல்கிறேன், உங்ககிட்ட பேச மாட்டோமான்னு எங்கே நிற்பாங்க. நம்மக்கிட்ட பேச மாட்டாரா? நான் உணர்ந்துருக்கிறேன், உணர்ந்து சொல்கிறேன். ஆமாம். அப்படி யார்கிட்ட பேசிப்பார். நீங்கள் பாஸ்டரா, நீங்கள் விசுவாசியா, நீங்கள் பெந்தகோஸ்டா? ஆமாம், கேட்டிருக்காங்க. ஆமாம். எப்படி இது பேரில் எழுதி ஒட்டியிருக்கா? வீசா இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டு எத்தனையோ பேர் இருக்காங்க. அரசியல்வாதி இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எப்படி அது? நான் எனக்கு சொல்கிறேன், உங்களே நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் கலர் சாரில் போனாலும், ஒயிட் சாரில் போனாலும், எதில் போனாலும், ஜுவல் வேரிங்கில் போனாலும், ப்ரெசன்ஸ். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு அட்டென்ஷன் நிச்சயமாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். உண்மையிலேயே அந்த ஆத்மா மேலே உங்களுக்கு ஒரு பரிதாபம், அந்த ஆத்மா மேலே உங்களுக்கு ஒரு 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 பரிதாபம். எப்படியாவது ஆத்மா இது போகும்போது ஆஸ்வதிக்கப்பட்டு போகும். ஆத்மாவை பழி வாங்கி அனுப்பணும், ட்ரபுள் பண்ணி அனுப்பணும். அதான் என் ஹாபி அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 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 மீன் குட்டியை கூட பிடிக்க முடியாது, ஒரு குஞ்சு குருமா கூட உங்களால் பிடிக்க முடியாது. 153 பெரிய மீன்களை இழுத்தார்கள். அன்பின் கயிறுகளாக இழுக்கும். நல்லா வைத்துக்கல. ஆமென். பிரைஸ் காட். மீன் பிடிக்கிறதுல நிறையா இருக்கு. ஓலையில் பிடிக்கிறதுக்கு தெரியுமா? ஓலை தென்னை ஓலை, பனை ஓலை, அது நல்லா நெருப்பை கொளுத்தி அப்படி காட்டுவாங்க. அது அப்படியே வரும், அப்படியே பிடிச்சிடும். ஃப்ரெஷ், நோ தூண்டி, நோ நெட். நிறையா இருக்குது, நிறைய மெத்தட் இருக்கு. ஆமாம். ஞானம், க்ளோரி, அப்போ த ப்ரெசன்ஸ், காட் ப்ரெசன்ஸ், அது நிச்சயமாக இருக்கும். சோல் வின்னர்ஸுக்கு நிச்சயமாக இருக்கும். அதுக்கு என்ன பேசிக்னா, அதுதான் பவுல் சொல்கிறாரு, அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் நான் என்ன செய்கிறேன்? அடிமையாக்கினேன். அடுத்தது 12ஆம் வசனத்தில் பாருங்க, மற்றவர்கள் உங்களிடத்தில் இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல். ஆமென். மற்றவங்க செய்கிறாங்க, மற்றவங்க பண்ணுறாங்க, மற்றவங்க அதட்டுறாங்க, மற்றவங்க அப்படி பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறாங்க. இப்படி செஞ்சாதான் ஆத்தும ஆதாயம் பண்ண முடியும், இப்படி செஞ்சாதான். நோ நோ நோ. ஆமாம். நிறைய கூட்டம் வருது, நிறைய பேர் வராங்க. அல்ல, எல்லா பாடும் படுகிறோம். நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம். எப்படி எல்லா பாடும் படுகிறதாக சொல்றாரு? என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கி கொடு. உன்னை நீ அடிமையாக்கி கொண்டு பார். வித் ஹம்பிள். இந்த மாதம் வாக்குது, ஐ வில் கிவ் யூ ப்ரிப், ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். உன்னை தானே நீ எவ்வளோ அடிமையாக்கி கொள்ற அவ்வளோ ரெஸ்ட். ஆமென். 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நான். மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்குறதை பார்க்கிலும் நான் சாகிறது எனக்கு நல்லது. 18ஆம் வசனம் பாருங்க, அதெல்லாம் எனக்கு வரும் பலன்
என்ன, நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலம். அனாவசிய செலவு வைக்காம விசுவாசிகளிடத்துல, ஆத்மாக்களிடத்துல அதை செய்யுங்க, எதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, மீட்டிங்க, அவங்க வீட்டில் சாப்பாடு போடுங்க, பிரியாணி போடுங்க. நோ. ஆமென். ஒரு கப் ஆஃப் வாட்டர் இஸ் எனஃப். கரங்களை வைத்து கத்திரங்களை சொல்லுங்களேன். ஆமென். அதான் சொன்னேன், இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர். எஸ் எஸ், ஹல்லேலூயா. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். ஆமென். கடந்த நாள் மீட்டிங்கில் பாருங்கள், நாங்கள் இங்கேருந்து ஃபுல் பீட் எடுத்துருக்கோம். போடியம் இட்ஸ் ப்ரிப்பேர்ட். எங்கே போனாலும் சரி. நேற்று ஒரு என்கேஜ்மெண்ட் மீட்டிங் தான், இந்த மீட்டிங் இல்லை, எழுப்புதல் மீட்டிங், அசோசியேஷன் மீட்டிங்லாம் இல்லை, ஒரு என்கேஜ்மெண்ட் ஒரு சகோதரனுக்கு கூப்பிட்டுருந்தாங்கன்னு போயிருந்தோம். நான் பாருங்கள், இதை தூக்கிட்டு போனோம். அவங்க ஆச்சரியப்படுறாங்க, சிஸ்டர் இது எங்கேயும் கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னு நினச்சி. ஆமே ஸோ ஹலோ, எல்லாருக்கும் அதை பார்த்தோன்னு ஆச்சரியம், எப்படி வந்தது. ஆமே, யாருக்கு எந்த செலவு வைக்காத. ஆமே, இந்த ஆண்டுலலாம் அப்படிப்பட்ட ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமே, கர்த்தர் ரொம்ப தாழ்மையாக சொல்கிறோம், அப்படிப்பட்ட ஊழியத்தை தான் கொடுத்தார். ஆமே, வாங்குகிறதை பார்க்கணும், கொடுக்கிறதே உத்தம். செய்து பார். ஆமே, பரலோகத்தில் உன் பலன் மிகுதியார். கர்த்தர் கொடுத்திருக்கிற கர்த்தருக்கே கொடு. ஆமே, அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும். நோ நோ. சோத்திரம். 19ஆம் வசனம், நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவன் வந்து நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே நான் எல்லாருக்கும் அடிமையாக்கி. 22ஆம் வசனம், பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனரை போலானேன், எப்படியாயிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நான் பலவீனருக்கு பலவீனனை போலானேன். பலவீனனை போலானேன்னு என்னது? நல்லா தெரியும் இவங்ககிட்ட சில பலவீனம் இருக்கு. ஐயய்ய, இவங்ககிட்டலாம் நம்ம ஊழியம் செய்ய முடியாது. ஐயய்ய, எல்லாம் தெரியும் உனக்கு. யூதாஸ்கிட்ட என்ன பலவீனம் இருந்தது? என்ன பலவீனம் இருந்தது? நிறையா சொல்லலாம், நிறையா சொல்லலாம். சில பேரால் கண்டுபிடிக்க முடியாத பலவீனம்லாம் அவன்கிட்ட இருந்தது. நிறையா நினைப்பாங்க பண விஷயத்தில் பலவீனம். நோ நோ நோ, அவன் பெரிய கோடீஸ்வரன், பெரிய பணக்காரன். 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டான். ஆமென். ஜஸ்ட் ஹாபி. சில பேருக்கு ஒரு ஹாபி உண்டு, யாரையாவது எதையாவது ஒன்று சொல்லி வேடிக்கை பார்க்குறது. அவங்க 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 சண்டை போடுறத வேடிக்கை பார்க்குற ஒரு ஹாபி உண்டு. இவங்களுக்கு அதுக்கு ஒரு சம்மந்தம் இருக்காது, ஆனால் அப்படி ஒரு ஹாபி. அது மாதிரி அவனுக்கு ஒரு ஹாபி. என்ன ஹாபினா, இவர் எப்படியும் இவர் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனையோ முறை பிடிக்க வந்திருக்காங்க, ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சிடுவார் நம்ம ஆண்டவர். ஆமென். சத்தியத்தின் ஆழம் தெரியல அவனுக்கு. ஏசு எதற்காக வந்தார்னு அவனுக்கு தெரியல. அதனால் சும்மா ஒரு பாக்கெட் மணிக்கு இருக்கட்டுமே, சும்மா ஒரு செலவுக்கு இருக்கட்டுமே. ஆமென். க்ளோரி. அதுதான் அவனுடைய மோட்டிவ். பாருங்க, அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அந்த காசை கொண்டு போய் எரிஞ்சிடும். ஏன் எறிகிறான்? ஆனால் சாட்சி வாதிக்கிறது ஒரு பக்கம், இதுதான் உண்மை. போகட்டும், நான் அதுக்குள்ள நம்ம போகல. அப்போ வேதம் சொல்கிறது, பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனரை போகலான்னு எப்படியாயிலும் சிலர் ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். எல்லாரோட கூடயும் சாந்தத்தோடு, அன்போடு, நடுக்கத்தோடு, தயக்கத்தோடு. நாட் இமிடேஷன், ஒரிஜினல், யுவர் ரியாலிட்டி, உடைய சுவாபம். ஆமென். நான் தயாரானா இருக்கிறதுனால நீ வன்கண்ணா இருக்கலாமா? மற்ற 20:15 சொல்லுதில்ல. நீ எப்படியாது, பட் நான் யாரு? தயாளு. ஐ எம் எ கிவர். கனலை வைத்துங்களேன்,
ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பிரைஸ். போகட்டும். அப்போ வேதம் சொல்வதை போல நம்பர் 1 4 காரியங்களை வேகமாய் பார்த்துட்டு நம்ம சோம். ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். வேதம் சொல்வதை போல இயேசுவை குறித்து நாம் பார்க்கிறோம். His life was a living testimony of the statement thus. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் வேதம் சொல்லுகிறது, in ministering to Jesus. ஆமென். முதலாவது நம்ம யாருக்கு ஊழியம் செய்யணும்? இயேசுக்கு ஊழியம் செய்யணும். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். ஆண்டவர் எப்படி செஞ்சாரோ அப்படி செய்யணும். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை மீண்டும் வாசி. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆமென். ஜீசஸ் ஃபார் ஆல். இயேசு எல்லாருக்குமாக இருந்தார். ஜீசஸ் ஃபார் ஆல். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே தான் நீங்கள் அதில் மத்தேயுல பார்க்கும்போது பார்த்தீங்க, எல்லா இடங்களிலும் சுற்றி திரிந்து, எல்லா நாடுகளும் சுற்றி திரிந்து எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். எல்லா ஜபாலயங்களுக்குள்ளேயும் சென்றார். எல்லா ஜபாலயங்களிலும் சென்று பிரசங்கித்தார். ஆமென். அப்போ வேதம் சொல்வதை போல ஆமென். ஸ்தோத்திரம். அடாப்ஷன் ஆஃப் ட்ரூத் டு த வீக். சிம்பிள் ட்ரூத் ஃபார் தி இம்மெச்சூர். இம்மெச்சூர்னா என்னது? இம்மெச்சூர்னா முதிர்ச்சி அடையாதவன். இம்மெச்சூர்னா யாரு? முதிர்ச்சி அடையாது. நம்மளே சமயத்தில் முதிர்ச்சி அடையாமல் இருப்போம். உண்மை. எஸ், நம்மளை விடையும் முதிர்ச்சி அடையாமல் இருப்பாங்க. நம்மளை விடையும் முதிர்ச்சி அடையாமல் எவ்வளோ பேர் இருப்பாங்க. இம்மெச்சூர். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் பலன் இல்லாதவர்களாக இருந்ததால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடினால் இப்பொழுது உங்களுக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. இது சபைகளை நிறைய பார்க்கலாம். சில பேருக்கு சில காரியத்தை கொடுத்து இதை செய்யுங்கன்னு சொன்னால் அவங்க பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக, ஐயோ இது என்கிட்ட தர்றாரு, இவர் இதை எப்படி நான் செய்வேன், இவருக்கு என்னை பற்றி என்ன தெரியுது? ஆமென். they are weak. ஆமென். ஜூடஸ் was weak. ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார்? பிசாசுகளை துரத்த, வியாதிகளை சுஸ்தமாக்க கர்த்தர் என்ன செய்தார்? அவனுக்கு அதிகாரம் கொடுத்தார். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், 12 சீஷர்களை அனுப்பும்போது அவனும் போறான். ஆமென். பலவீனரை ஆதாயப்படுத்தும். ஸ்தோத்திரம். அப்போ திஸ் இஸ் த மினிஸ்ட்ரி டு த ஜீசஸ். ஆமென். அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது, in ministry to the Gentiles. புறஜாதிகளுக்கு மத்தியில். 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆமென். நியாய பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாய பிரமாணம் இல்லாதவனை போல ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாய பிரமாணம் இல்லாதவனாக இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ளானவனாக இருக்கிறேன். கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு நான் உள்ளானவனாக இருக்கிறேன். சோத்திரம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 18ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். வசிங்க 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன் சந்ததி ஆமென். அவனுடைய சந்ததி. எந்த சந்ததி? ஆபிரகாமுடைய சந்ததி. எந்த சந்ததி? 11ஆம் அதிகாரம் கடைசி 4 வசனங்களை படி. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் வேகமாய்.
ம் 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 ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணம். கல்தேயர், கல்தேயர் மீன்ஸ் அது வந்து பின்னால் பாபிலோன், நேபுகாத்நேச்சாருடைய இடம்லாம் அதுதான். ஸோ த ஜென்டைல், கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் பாருங்க, சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். கர்த்தர் அது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஒரு ஆத்மா வேணும், இங்கிருந்து வேணும். ஆமென். வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ண இவனை வைத்து நான் காரியங்களை செய்யணும். அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்? 22:18 மீண்டும் படிங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். சோல் வின்னிங்ஸ் சொல்றது சும்மா இல்லை, சொல்லுக்கு கீழ். அந்த வார்த்தையை பாருங்க. ஃபர்ஸ்ட் கர்த்தர் ஒரு இதை பிடிச்சா, ஒரு ஆத்மா பிடிச்சா கரெக்டாக இருக்கும். அந்த தேவனுடைய கிருபை, தேவனுடைய வல்லமை எல்லாம் அவன் மேலே இறங்கும்போது அவனுக்கு இது அதான் வேதம் சொல்கிறது. 1 Corinthians 2:27 நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் சகலவற்றை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது பொய்யல்ல, அது போதித்தபடி அதிலே நிலைத்திருப்பீர்களா. ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இப்படி 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 அடிக்கடி 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 சொல்லணும். ஒரு வாட்டி சொன்னது தான். பேதுருக்கு ஒரு வாட்டி சொன்னான், ஆழத்தில் போய் வலைய போடு. அந்த ஒரே முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் ஆகப்படலை. ஆகிலும் இப்படி வார்த்தையின்படி போடுகிறேன். கர்த்தர் ஆதியாகமம் 12:1-2 சொன்னார், நீ எழுந்து விடமிட்டு உன் தேசத்தையும் இனத்தையும், பார்த்தீங்களா, தேசத்தையும் இனத்தையும் உன் தகப்பனுடைய கல்தேயர் புறஜாதி ஜென்டைல்ஸ் போகட்டு. அடுத்ததாக 3வது, in ministering to the weak believers. Amen. In ministries in weak believers. 9:22 வசனம். ஆமென். பாருங்க, அந்த ரேஷியோ கூடிட்டே போகுது. முதல்ல யாரு? in ministering to the Jesus. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? in ministering to the Gentiles, புறஜாதிகளுக்கு மத்தியில். அடுத்து 3வதாக in ministering to the weak believers. ஆமென். வீக் பிலீவர்ஸ்னா யாரு? பலவீனமானவன். சபையில் சில பேர் ரொம்ப நாள் பலவீனமாகவே இருப்பாங்க. ஆமென். லோரி வேதம் சொல்வதை போல பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி அவங்களையும் என்ன செய்யணுமாம்? ஆதாயப்படும். அவங்களையும் என்ன செய்யணும்? ஆதாயப்படுத்தும்படிக்கு பலவீனருக்கு பலவீனரை போலானேன். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 35-36 கொஞ்சம் வேகமாக வாசிப்பீங்களா? பசியாயிருந்தேன், எனக்கு பலவீனரை ஆதாயப்படுத்துங்கிறது என்னது? ஒரு பரிசுத்தமான அருமையாக சொல்லுவார். ஒரு மனுஷனை ஒரு பலவீனரை நீ ஆதாயப்படுத்தணும்னா 3 காரியத்தை சொல்லுவார். ஆமென். சோப்பு, சீப்பு, எண்ணெய். சோப்பு, எண்ணெய், சீப்பும்பார். ஆமென். அது ஒரு ஆதாயம் தெரியுமா? அழுக்கும் கந்தையுமா இளையகுமாரனை போல் இருக்கிறவனை பிடிச்சி நல்லா அவனை போட்டு நல்லா சோப்பு போட்டு குளிப்பாட்டி, இல்லை போய் நல்லா குளிச்சுட்டு வான்னு சொல்லி நல்லா எண்ணெய் போட்டு நல்லா தலை வாரி விட்டாரா எப்படி இருக்கும் அவனுக்கு? ஒரு கண்ணாடியை மட்டும் கொடுங்களேன் பார்ப்போம். நானா அப்படி இருக்கிறேன். ஆமென். இதான் ஃபர்ஸ்ட் மினிஸ்டர். நெக்ஸ்ட் என்ன தெரியுமா? ஆமென். இதெல்லாம் உண்மை. இந்த சபையிலலாம் அப்படிலாம் இருந்தாங்க. இன்றைக்கி எங்கே போனாங்கன்னே தெரியல. நெக்ஸ்ட்டு பாருங்க, அடுத்த நாள் அவரை பார்த்தனா டீ வாங்கி, அடுத்த நாள் பார்த்தானா என்ன வாங்கி கொடு? டிஃபன் வாங்கி. 3வது நாள் பார்த்தா என்ன கொடு? பிரியாணி வாங்கி கொடு. 4வது நாள் அவங்க கூட சர்ச்சைக்கு வந்துடுவான். இவனுக்குள்ளே எவ்வளோ அன்பு இருக்க, இவங்க இயேசுக்குள்ளே எவ்வளோ அன்பு இருக்கும். இது வந்து நிறைய பேர் வேறு மாதிரி நினைக்கலாம். ஆமாம், இன்னும் பலவீனரை ஆதாயப்படுத்தணும். இன்றைக்கி வாய்கிளியை பேசுகிறாங்க. எத்தனை பேர் ஆதாயப்படுத்துகிறாங்க? தான் சாப்பிட்டா போதும், தான் உண்டா போதும், தான் உறங்கினா போதும். அவங்க வர்றாங்க, வரல. கரணில் வைத்துங்களேன். அவங்க வர்றாங்க, வரல. தேவ பார்வையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இப்படி தான் கொடுத்து தான் ஒருத்தரையும் கூப்பிடணும் இல்லை அப்படின்னு நேரத்தில் எங்கேயும் எழுதலை. அவர் சொல்கிறாரு, நான் சொல்கிறேன்.
சில பேர் அப்படி இருக்கிறாங்க. இப்போ கூட பாருங்கள், சமீபத்தில் நான் பார்த்தேன், நல்ல நம்ம இவர் தான் ஜீசஸ் ரெடீம்ஸ் மோகன் லாசரஸ், யாருக்கும் வராத ஒரு எண்ணம் அவருக்கு வந்திருக்க. எப்படி வந்தது? சென்னையில் இருக்கிற இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிற எத்தனையோ பேர்களுக்கு அது ஒரு டீம் இருக்காங்க. அவங்க போய் பெட்ஷீட்டு கொடுத்து சாப்பாடு கொடுத்து காலையில் மத்தியானம் நடக்குது. கவர்மெண்ட்டு செய்யணும், கவர்மெண்ட்டு செய்கிறாங்க, செய்யாமலாம் இல்லை, அவங்க பார்வையில் செய்கிறாங்க. கவர்மெண்ட்டை ஏமாற்றிடுவாங்க, கவர்மெண்ட் எவ்வளோ செய்யுது, அதுக்குன்னு பட்ஜெட்டில் வரி ஒதுக்கி எல்லாம் செய்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க தான், இல்லைன்னு சொல்ல வரல. கவர்மெண்ட்னாலே ஜனங்களுக்கு என்ன இல்லை ஒரு, ஆனால் அதே நிமிடத்தில் நீங்கள் ஒரு அன்பில் போய் நின்று, கிட்ட போய் நின்று, எந்த ஆதாயம் இல்லாமல், எந்த ஒரு கெயின் இல்லாமல், அவங்க போய் எல்லாம் பைபிளை கொடுக்குறாங்களா? பைபிளை கொடுத்து படிங்க, நல்லா இது அப்படி கொடுக்குறாங்களா? ஆமென். சோத்திரம். அப்போ அப்படியா இல்லை, பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு வேதம் சொல்லுகிறது. பலவீனருக்கு பலவீனரை போல மாறும், பலவீனருக்கு பலவீனரை போல மாறும். இது ரொம்ப அர்த்தம் இருக்குது. ஒரு ஏழ்மையான வீட்டுக்கு நீங்கள் ஊழியத்துக்கு போனால், நீங்கள் நல்லா பட்டு புடவையும் கை நிறைய வளையலையும் நகையும் போட்டு போனால், ஆமாம். எனக்கு ஒரு ஊழியக்காரர், எனக்கு நான் ஆரம்பத்தில் நல்ல ஒரு பாஸ்டர் ஸ்டீபன் தங்கராஜன் ஒரு எனக்கு அவர் தான் இந்த ஊழியத்தில் என்னை கொண்டு வந்தது. என்னுடைய தகப்பனே அவர் தான். எனக்கு கற்றுக் கொடுக்கும்போது நிறைய காரியம் சொல்லியிருக்காங்க. மேன், என் மனைவி யாருக்காவது பின்னால் அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா, அப்போ அவங்க ரசிக்கப்படலை. என் மனைவி ஆரம்பத்திலே சொல்லியிருக்காங்க, வளையலை அணிந்து கொண்டு ஜெபிப்பதை கொஞ்சம் தவிர்க்கணும் பாஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க. வளையலை கழட்டாதவங்க இருப்பாங்க, 2 வளையல் 3 வளையல்னு போட்டுட்டு நீங்கள் ஜெபிச்சேன்னா அந்த சத்தமே அவங்கள என்ன செய்யுமா, டிஸ்டர்ப் பண்ணணும். இவங்களுக்கெல்லாம் அப்படி இருக்குது, எனக்கு இல்லையே. அல்லேலூயா. நான் பாம்பேயில் பார்த்தேன், ஒரு மினிஸ்டரில் பார்த்தேன். ஆமாம், ஒரு ஏழத்தாய் அந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிறாங்க. தேவ மனுஷன் செய்த காரியம் என்னை கண் கலங்க வைத்தது. ஆமாம். ஒரு தாயார், அவர் காலில் சப்பல் கூட இல்லை, இவர் நல்லா சூட் கோட் போட்டு நல்லா ட்ரிம்மாக ஷூஸ்லாம் போட்டு நல்லா இருக்கார். இவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. அவர் அப்படியே அந்த ஜெபம் பண்ணும்போது அந்த அம்மாவுக்கு சுகம் கிடச்சிருக்காரு. அவங்க வந்திருக்காங்க ஸ்டேஜுக்கு, கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறாரு. விசாரிச்சுட்டு இருக்கும்போது அந்த அம்மா இதை கேட்குறாரு, எங்கேருந்து வரீங்க? நான் 3 நாள் நடந்து போட்டில் படகுல எங்கள் ஊர் ஆற்றை கடந்து வரணும். இந்த மீட்டிங்னு கேள்விப்பட்டு எங்கள் வீட்டில் டிவி இல்லை, பக்கத்து வீட்டில் இருக்க டிவியில் பார்த்து இந்த மாதிரி இந்த பட்டணத்தில் மீட்டிங் நடக்குதுன்னு சொல்லி நான் 3 நாள் நடந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவர் காலை பார்த்தார், காலை பார்த்தா காலில் சப்பல் இல்லை. என்ன செய்தார் தெரியுமா? அப்படியே முழந்தால் படியிட்டார். கூட இருக்கிற உடன் ஊழியரையும் முழந்தால் படியிடுன்னு சொன்னார். நீ நானும் நல்ல சூட், ஒயிட் சூட் நல்லா போட்டு இருக்காங்க, பார் காலை பார், காலை பிடி அப்படின்னா. எஸ், கற்றுக்கொள்ள வேண்டியது நிறையா இருக்குது தேவ பிள்ளையே, கற்றுக்கொள்ள வேண்டியது நிறையா இருக்குது. ஆமாம். உடனே எடுத்து சப்பல் வாங்கி கூட சொல்லிடலாம். நோ, ஹம்பிள். சோல் வினிங் சும்மா வந்துடாது, சும்மா கிடையாது. ஹம்பிள். உட்கார்ந்தார், கண்ணீர் வடிக்கிறார், எங்க அழுகிறார், காலை பிடிச்சி. ஆண்டவரே, இவங்களுக்காக ஒரு ரத்தம் சிந்திருக்கிறீங்க. அதுக்கப்புறம் நடந்தது தான் ரொம்ப ஆச்சரியம். அதுதான் அவர் மனைவிக்கும் அவருக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்ட். அந்த நேரத்தில் கேமரா பக்கம் போய் நின்றுட்டார், மறைச்சிட்டார். நாங்கள்லாம் கொஞ்சம் ஒரு அளவுக்கு இருந்தோம். எனக்கு கூட இது தெரியலை. என்னுடைய சகோதரர், என்னுடைய உறவின் முறையாக ஒருத்தர், அவருக்கு விவிஐபி சீட், எனக்கெல்லாம் விஐபி, அவருக்கு விவிஐபி சீட் கிடச்சி. அவர் ஒரு 4வது ரோலையாக 3வது ரோலையாக தான் இருந்தார். அவர் தான் பார்த்து சொன்னார். என்ன நடந்தது தெரியுமா? கேமரா போய் நின்று கேமராவை மறைத்து கொண்டார். மறைத்து கொண்டு மனைவியின் இடத்துல கை செய்கை தான் காட்டியிருக்கிறார். அது எப்படி கை செய்கை காட்டினாரோ தெரியல. கண் செய்கை, சாரி, கண் செய்கை, சைட், கண்ணில் தான் செய்கை காட்டியிருக்கிறார். அந்த அம்மா வளையல் போட்டிருந்த பேங்கிள்ஸ், கோல்டு பேங்கிள்ஸ் கலட்டி அவர் கையில் கொடுக்க, அவர் அப்படியே ஜெபம் பண்ணும்போது அந்த மடியில் போட்டு அந்த அம்மாவை அணைத்து கொண்டு ஜெபம் பண்ணி அனுப்பிச்சி விட்டார். ஒருவரும் பார்க்கக்கூடாது, யாரும் பார்க்கல. ஆனால் அந்த சகோதரன் பார்த்து சொன்னார். அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், கேமராவில் தெரியக்கூடாது, வெளியில் தெரியக்கூடாது. ஹல்லேலூயா. எஸ், ஐ எம் ஹாப்பி. ஆமென். சந்தோஷப்படுகிறேன். கரலை வைத்துங்களேன். தட் இஸ் சோல் வின்னிங்.
எஸ், கொடுத்து பாருங்க, கொடுத்து பாருங்க. வீட்டுக்கு வந்திருக்கவங்கள கூப்பிடுங்க, உட்காருங்க. நீங்கள் ஆத்மாதாயம் உங்களுக்கு அந்த எண்ணமே வரக்கூடாது. ஃபஸ்ட்டு உங்கள் ஹம்பிள் யுவர் செல்ஃப். சபைக்கு பிடிக்கணும், ஆளை பிடிக்கணும், நாளைக்கு ஞானஸ்நானம் கொடுத்துடணும், நாளைக்கே அது தேவனுடைய வேலை. ஏன் இன்னைக்கு ஆத்மா நிறைய பேருக்கு வர மாட்டேது, ஏன் கிடைக்க மாட்டேது? இதுதான் காரணம். ஹம்பிள் யுவர் செல்ஃப். ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். க்ளோரி ஜீசஸ். போகட்டும். நான் பசியாக இருந்தேன், போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், சேர்த்துக்கு. இதில் நான் சொல்றதுனா இது உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கும். வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற காரியம், அவங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற காரியம். ஆமென். சில சகோதரிமார்கள்லாம் நான் சொல்ல கேள்விப்படுறேன், நான் பார்த்துருக்குறேன். சொன்னதில்லை, பார்த்துருக்கேன். குப்பை எடுக்க வருவாங்கல்ல, அவங்களுக்குலாம் வீட்டில் இருந்து ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் வாட்டர் கேட்பாங்க. இவங்களுக்காக ஒரு நாள் முன்னாடி ஐஸ் வாட்டர் வைக்கிற சகோதரிகளாம் நான் பார்த்துருக்கேன். வைப்பாங்க. இவங்களுக்கு என்ன ஐஸ் வாட்டர் வேண்டி கிடக்கு? நோ நோ நோ, டோன்ட் சே. சில சகோதரிமார்கள் நான் பார்த்துருக்கிறேன், அவங்களுடைய மார்னிங் டிஃபனை சாக்ரிஃபைஸ் பண்ணி கொடுக்கறதையும் பார்த்துருக்கிறேன். ஆச்சரியமாக இருக்கும், நான் பார்த்துருக்கிறேன். சோத்ரம். எஸ். ஆமென். க்ளோரி. எப்படி வருகிறது? அவங்கள்ட்ட போய் ஒரு நாளும் சத்தியம் சொன்னது கிடையாது, ஒரு நாளும் சர்ச்சைக்கு வாங்கன்னு சொன்னது கிடையாது. வாட் இஸ் தட்? பலவீனர், நானும் பலவீனரை போல ஆனேன். We are same. பரலோகத்தில் நோ. ஆமென். பொலிட்டிக்ஸ் போகட்டும், வேகமாக நான் வருகிறேன். சப்போர்ட் த வீக். ஆமென். கடைசியாக 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இதுதான் ரொம்ப 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 முக்கியம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தான். ப்ரீச்சிங் ஃபர்ஸ்ட். ஆமென். ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு? But I keep under my body and bring it into subjection, lest that by any means, when I have preached to the others, I myself should be a castaway. Amen. Castaway என்னது? பேதுரு பாருங்க, கேஸ்டர் நெட் வலை என்ன செய்யலாம்? கடல்ல போட்டா, எம்டில போட்டா, ஹோப்ல போட்டு பார்த்தா, ஆமென், விசுவாசத்தில் போட்டு பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மீண்டும் அதே இடத்துல போட்டான். ஆமென். சோத்திரம். ஒட்டிக்கு கீழ்ப்படி. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு. மற்றவங்களுக்கு தான் ப்ரீச்சிங். நான் எப்படி வேணாலும் நடப்பேன், நான் எப்படி வேணாலும் ஜீவிப்பேன், நான் எப்படி வேணாலும் வாழ்வேன். ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ண முடியாது. ஒரு நாள் அந்த ஆத்மா உன்னை அடையாளம் கண்டது, இவர்கிட்டயா இம்மா ஞானஸ்நானம் வாங்கணும், இவர் சபைக்கா நம்ம போனோம். கேர்ஃபுல். இவர் வார்த்தையாக நம்ம கேட்டோம். நான் பார்த்துருக்கேன். ஆமென். வாசிங்க எரேமியா 35, 5 நிமிஷத்தை முடிச்சிடறேன். எரேமியா 35ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 6-7. எரேமியா 30. ரெகாபின் குமாரனாகிய என்னுடைய தகப்பன் Amen. Be humble. Amen. Stay in tabernacle. Don't build any house like Abraham. Amen. ஆபிரகாம் தனக்கென்று ஒரு வீடு கூட கட்டிக்கல. ஆமென். ஹல்லேலூயா. கூடாரவாசியாகவே இருந்தான். தன் மனைவி மரிக்கும் போது அவனுக்கு என்று ஒரு கல்லறை தோட்டம் கூட கிடையாது.
கரண வைத்து கத்திரங்கள் சொல்லுங்க. ஆமென். என்னைத்தானே ஒடுக்கி கீழ்ப்படுத்து. அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம். ஹம்பிள்னஸ் உனக்குள்ள வர 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 மற்றவங்களுக்கு தான் பிரசங்கம் பண்ணணும், மற்றவங்களுக்கு தான் சொல்லணும். அது செய், அதை செய், இதை செய், நான் எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்னு செஞ்சால் வாட் இஸ் யூஸ்? நத்திங். வேகமாக தானியேல் பசங்க ஜெபம் பண்ணுவோம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆ ஆ தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்திலே வேண்டிக் கொண்டான். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானத்தினாலும். ஆமென். ராஜாவின் போஜனத்தில் என்ன இருக்கும்? மிக்சிங், எஸ், கிரேப் ஜூஸ், திராட்சை ரசம் என்று சொல்வார்கள். ஆனால் ராஜாவின் திராட்சை ரசம்லாம் வேற. ஆமென். நம்ம சபையில் பந்தியில் கொடுக்குற திராட்சை ரசம்லாம் வேற. ஆமென். அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அது களிப்பு உண்டாக்குது. போகட்டும். அந்த ராட்சசனா தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்றும் தன் இருதயத்தை தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அந்த பிரதிஷ்டை மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான். ஆமென். மற்றவர்களுக்கு சொப்பனங்களுக்கு அர்த்தத்தை சொல்லுகிற நான், மற்றவங்களுக்கு தேவனுக்கு முன்னோடியாக இருந்த என் ஜீவியத்தை காண்பிக்கிற நான், என்னைத்தானே, என் சரீரத்தை, ஆமென், செபிச்சா மட்டும் சரீரத்தை ஒடிக்கிற முடியுமா? கம் டு ஆக்ஷன். அதான் ரொம்ப முக்கியம். எப்படி பண்றான்? 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அப்பொழுது பிரதான தலைவனாகிய தானியேல் அனனியா மிஷாவேல் அஸ்ரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மெல்ஷார் என்பவனை தானியேல் நோக்கி 10 நாள் வரைக்கும் இந்த அடியாரை சோதித்து பாரும், எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடும். எங்களுக்கு வைன் வேண்டாம், ஹைலி பெரிஷ் ஃபுட் வேண்டாம், கிங்ஸ்லி ஃபுட் வேண்டாம், ஆமென், லக்ஸரியஸ் ஃபுட் வேண்டாம், பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு வேண்டாம், தங்க புஷ்பம் லேகியம் எங்களுக்கு வேண்டாம், அந்த லேகியம் இந்த லேகியம் வேண்டாம். சோத்ரம். என்ன போதும்? என்ன போதும்? மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடும். என் முகங்களையும் ராஜ போஷணத்தில் புசிக்கிற வாலிபுடைய முகங்களை ஒத்துப்பார், பின்பு நீர் காண்கிறபடி அடியாருக்கு செய்யும் என்றான். ஆமென். பாருங்க, இந்த ஒட்டிக்கு நீங்க செய்யும் பொழுது ஐ ஹாவ் ஹோப். ஒரு நாள் எனக்கு தருவார், நிச்சயமா ஆண்டு ஆத்மாவை தருவார், நிச்சயமா எனக்கு ஆத்மாவை தருவார். வெறுங்கையா நான் பரலோகம் போக மாட்டேன். ஆமென். சின்ன நான் சொல்றேன், சோத்திரம் சபைக்கு வரணும் தான் இல்லைங்க. சபைக்கு நீங்க உங்க வசனத்தை கேட்டு சபைக்கு வரணும் தான் இல்லை. எங்கேயாவது நின்று உங்களுக்கு ஒரு ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணாங்க வைங்களேன், அநேக ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும் தான் பைபிள் சொல்லுது. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த பிரதருக்காய் ஸ்தோத்திரம், சிஸ்டருக்காய் ஸ்தோத்திரம், அவங்க வேற சபையா இருந்தாலும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே சொல்லுங்களேன், அந்த ஆத்மா உங்க ஆதாயத்தை உங்க கணக்கில் தான் இருக்கும். நீங்க செய்த நல்ல காரியங்களின் நிமித்தம். உண்மை உண்மை உண்மை. ஆத்மாதாயங்கிறது சும்மா நினைக்காதீங்க. எங்க போனாலும் அங்க ஒரு முத்திரை இருக்கணும். போகட்டும். 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புஷ்டித்த எல்லா வாலிப முகங்களை பார்க்கிலும் அவர்கள் முகங்கள் களை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. ஆகையால் மேல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவர்களை கொடுத்தார். 4 வாலிபருக்கும் தேவன் சகல இடத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்தை கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களை அறியத்தக்கதாக அறிவுள்ளவனாக மாற்றினார். The fish gate. மீண்டும் வாசிங்க, ஜெபம் பண்ணுவோம். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பாடு அசன்னாவின் குமார். நான் சொன்னது போல ஒரு முள். அசன்னோ மீன்ஸ் அது ஒரு வகையான முள்ளை குறிக்கும். அசன்னோ. ஆமென். பாடுகளுக்கு நிறைந்தவர்கள். ஆமென். எப்பவும் பாடு, எப்பவும் பாடு. ஆமென். எப்பவும் துன்பம், எப்பவும் துயரம். Amen. The fish gate speaks of soul winning. Amen. ஜெபம். நல்ல ஆண்டவரே, ஆட்டு வாசலை குறித்தும் மீன் வாசலை குறித்தும் அலங்கங்களை ஆண்டவரை கட்டின நெகேமியாவை குறித்தும்
நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் அப்பா. இந்த பைபிள் ஸ்டடியானது சபைக்கும் தெய்வ பிள்ளைகளுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய் ஆண்டவரே. இதன் மகத்துவங்களை நாங்கள் கேட்கும், நாங்கள் பேசும், மற்ற ஜனங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் இயேசுவை வெளிப்படுத்தும், பரலோகத்தை வெளிப்படுத்தும். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய். எங்கள் சுவாபங்கள், எங்களுடைய செய்கைகள், எங்களுடைய ஊழியங்கள் எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி, வேதத்தில் எங்களுக்கு அறிவுறுத்திருக்கிறபடி மாத்திரம் செய்து இந்த பூமியில் நம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் ஸ்தாபிக்க, நாங்களும் எருசலேமின் அலங்கங்களை கட்டுவதற்கு, விழுந்து போன இடிந்து போன அலங்கங்களை நாங்கள் கட்டணப்பா. எங்கள் குடும்பங்களை கட்டணும், எங்கள் சபையை கட்டணும், எங்களுக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை கட்டணும். ஆண்டவரே உதவி செய். ஆசீர் இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல நன்மை உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம்.